ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு மிராக்கல் டாக்டர். அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, திடுதிப்புன்னு சிட்டிக்குள்ளே வந்துடுறா. அவளுக்கு சிட்டியில் பெருசாக எதுவுமே தெரிய மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்துட்டு எழுத படிக்க கூட தெரியாது. இங்கே வந்து முதல் நாளே வந்துட்டு ஹீரோவை பார்த்துடுறா. அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் சீனே வந்து இவங்களுக்குள்ள செம்ம காமெடி ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்தது, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா ரோட்ல. அந்த டைமுக்கு அவ வச்சிருக்க குடுவை கீழே போட்டு உடைச்சிடுறா. அதுல இருந்து ஒரு புழு மாதிரி ஒரு விஷயம் தப்பு தப்பு தப்புன்னு ஓடுது. இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவ ஐயோ இது இல்லைன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லி அதை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டே ஓடுறா. இப்போதான் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ அப்பதான் காரை விட்டு இறங்குறானா, நம்ம ஹீரோயினும் அந்த புழுவை துரத்திக்கிட்டு வராளா. இவ அதை பிடிக்க முடியாம ஓடி போய் ஹீரோ காலுக்கு நடுவில் வந்து அவனோட பேண்ட்டை உருவி விட்டுறா. அவன் வேற பூ போட்ட டவுசர் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான் போல. மான மரியாதை எல்லாம் போயிடுது நடு ரோட்ல ஹீரோக்கு. அவ்வளவுதான், ஹீரோயின் வேற பாக்குறா. ஹீரோயின் பார்க்கும் போதுதான் தெரிய வருது அவனோட ட்ரௌசர்ல அந்த புழு ஏறிடுது. நடு ரோட்ல மான மரியாதை எல்லாம் போய் நிராயுத பாணியா நிக்கிற நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் மானத்தை கொஞ்சம் வாங்கிட்டோமோ, சாரி சார், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே பேண்ட்டை வேற மாட்டி விட போற. ஹீரோ இன்னும் கடுப்பாயிடுறான். ஆனது ஆச்சு போனது போச்சு, எப்படியாவது அந்த புழுவை மட்டும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கையை எடுத்துட்டு போறா. அவ்வளவுதான், அவங்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அடியே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு மரியாதையை இவளை பிடிச்சி போலீஸ்ல கொடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறான் செக்ரட்டரி கிட்ட. என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது இல்லையா. பாவ ஹீரோ ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டே வேக வேகமா அவன் பேண்ட்டை எடுத்து பிடிச்சிக்கிட்டே அங்க இருந்து ஓடிடுறான். ஒரே ஒரு வாட்டி அதை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கத்திக்கிட்டு இருக்காளா. அடியே அவன் என்ன இப்போ உனக்கு கொடுக்கணும், மரியாதையும் இல்லை, போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கறதில்ல, நானே அவங்க கண்ணை பிடிங்க ஒன்று சுட்டுடுவேன், நடு ரோட்ல பொம்பளை பிள்ளையா என்ன அடக்க ஒடுக்குமா எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினே வந்து அப்பா நினைச்சுக்கிறான். சொன்ன மாதிரி வந்துட்டு இவனும் செக்ரட்டரி என்ன பண்றான்னா போலீஸை வர வச்சு நம்ம ஹீரோயினை பிடிச்சும் கொடுத்துறான். ஐயோ சார், நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அவன் தான் என்னோட பொருளை திட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சடனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா போலீஸ் வந்துட்டு 2 பேரும் போய் செக்ரட்டரியை பிடிச்சிடறாங்க. அட ஏங்க சார் என்ன பிடிக்கிறீங்க, அவளை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி இவர் பதறாரு. பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் ஏதோ ஒரு மாயாஜால வித்தியை காமிச்சிட்டா. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு எனர்ஜி இருக்கு. அது என்ன எனர்ஜி அப்படின்னு பார்த்தா இந்த புழு பூச்சிங்கெல்லாம் சின்ன சின்ன இன்செக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுங்க கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு யூஸ் ஆகும். இவளோட உயிரே வந்து 2 புழுல தான் இருக்கு. அதுல ஒரு புழு தான் வந்து இப்ப ஹீரோட ட்ரெஸ்ல பூந்துக்கிட்டு போயிடுச்சு இல்லையா. அப்ப இன்னொரு புழு வந்துட்டு அதோட பேர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்ப கன்ஃபார்மா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லுது அந்த புழுவும். பார்த்தா அது ஒரு பெரிய பார்ட்டி ஹால். நமக்கு மெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளை வில்லினே வச்சுக்கோங்களேன். இவ தான் நம்மளோட வில்லி. எப்பவும் போல ஹீரோவை பார்த்த உடனே இவ வாயை பழந்துக்கிறா. இவ தான் இந்த நாடகத்தோட ஒன் சைடு. அப்போ ஹீரோ அங்க வந்த உடனே வந்து இவ வந்து செம்ம வழிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ்வளவு பிடிக்காது போல பெருசா. அவன் கண்டுக்கவே மாட்டான். ஹீரோ பெருசா வந்துட்டு முகம் கொடுத்து பேச மாட்டான் இல்லையா. அதனால இவன் என்ன பிளான் பண்றான்னா, இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இவன் கூட இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுக்குற ட்ரிங்க்ல வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரக்கை கலந்துடுறா. அது தெரியாம ஹீரோவும் அந்த ட்ரிங்கை வாங்கி ஃபுல்லுத்தையுமே குடிச்சிடுறான். அப்பதான் ஹீரோக்கு செக்ரட்டரி கால் பண்றான். சார், இந்த பொண்ணு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம அவ உங்களை வெறித்தனமா காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். உங்களை வந்து விடவே மாட்டா. அவ கண்டிப்பா உங்களை தேடிதாங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லும் போது, டேய் நான் எங்க இருக்கேன், அவளால் எப்படி நான் என்னை தேடி இங்கே வர முடியும்? அந்த பொண்ணை பார்த்தாவே நல்லா எடக்கு நாட்டா மாதிரி இருக்கு, கண்டிப்பாக அவளால் இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறா. அவ்வளோதான், பேசியிருந்த மொபைல் எல்லாம் கீழே போட்டுறோம். அடியே ஆத்தா, என்ன தேடி நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பதறி போயிடுறான். அந்த வில்லி வேற இப்போதான் இவனுக்கு ட்ரகை கொடுத்தா இல்லையா, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மேலேயே மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலையே, இவன் எதுக்காக இப்போ மயங்கி விழுந்தான், ஒரு வேளை அந்த பூச்சினால இவனுக்கு எதுனா ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி இவ பயப்படுறா. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே வந்துட்டு ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. இவன் ட்ரக் எடுத்திருக்க விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. அவ பல்ச பார்த்துட்டு அவ பயந்து போயிடுறா. ஐயோ அந்த பூச்சினாலதான் வந்துட்டு இவனுக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு போல,
கண்டிப்பா இதே நிலைமையில போனான்னா இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த பூச்சை வெளியில எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அந்த டைமுக்கு இவன் செம காண்டாயிடுறான். நீ என்ன பண்ண, நீ தாண்டி ஏதோ பண்ணிருக்க, நீ வந்ததுல இருந்து தான் எனக்கு எதுவுமே சரியில்லை, ரோட்ல நடு தெருவுல நிக்க வச்சு என் மொத்த மானத்தையும் வாங்கினேன், இங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ண நீ விரும்புற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் நான் உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான். ஹீரோ செம்ம கடுப்பாயிரம். ஆடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, என்ன பேச்சு பேசுற, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கத்துறான். இவ பேசுற எல்லாமே வந்துட்டு டபுள் மீனிங்ல அவனுக்கு புரிய வருது. இவ வந்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த பூச்சை அவனுக்குள்ள வந்து எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றா இல்லையா. ஆனா அவன் வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுது. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை பார்த்ததே இல்லை. இவ்வளோ ஓப்பனா இவ்வளோ டபுள் மீனிங்ல இல்ல நீ ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாத்தையும் கேட்குற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நான் வந்துட்டு உன்னோட விஷயத்துல மயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா இவனை வந்துட்டு பெட்ல தள்ளி விட்டுட்டு எப்படியாவது அந்த பூச்சை இன்னைக்கு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கா. இவன் செம கடுப்பாயிடுறான். கண்டிப்பா வந்துட்டு நீ நினைக்கிறது நான் நடக்க விட மாட்டேன், என்ன வந்துட்டு நீ எனக்கு போதையை ஏற்றி இருந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா இது நடக்காது அப்படின்னு சொல்லி இவகிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியாம அவன் மயங்கியே விழுந்துடுறான். அப்பாடா, இவ்வளோ நேரம் உன்கிட்ட போராட்டமா போச்சுடா, என்னோட பொருளை எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கே நீ இந்த பாடுபடுத்திட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை செக் பண்ணி பாக்குறா. அப்ப பார்த்தாதான் தெரியுது அந்த பூச்சி வந்துட்டு ஹீரோவோட ஹார்ட்டுக்குள்ளேயே போயிடுது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த புழுவை எடுக்கிறா. ஆனா அதுக்குள்ள யாரோ வந்து கதவை திறக்கிறாங்களா, அது மறுபடியும் ஹீரோக்குள்ளேயே ஓடி போயிடுது. வேற யாரும் இல்ல, மெங்மெங் தான் அந்த இடத்துக்கு வரா. மெங்மெங் வந்த உடனே அடியே யார்டே நீ ஏதோ ஒரு பிச்சைக்காரி ஹோட்டல் ரூம்குள்ள வந்துட்டு அதுவும் ஏன் ஆள் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறியா, உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரியல, ரொம்ப கன்றாவியா இருக்க, மரியாதை ரூமை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. எப்படியும் ஹீரோயினால இவங்க கிட்ட விளக்கமா சொல்ல முடியாது இல்லையா. இவ வந்துட்டு நான் தான் ஹீரோவை காப்பாத்தினேன் அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்றா. ஆனா பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து இவளை மயக்கம் வர வச்சு வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ள மெங்மெங் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நீ எனக்கு தான்டா சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறா. ஹீரோ மயக்கத்துல இருந்து எழுந்துடுறான். எதுக்காக இங்க என்ன கூட்டிட்டு வந்தா, நீ என்ன பண்ணணும் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். ஐயோ, நான் தான் மெங்மெங், என்ன நீ நினைச்சுக்கிட்ட, அந்த பொண்ணை நான் வெளியில அனுப்பிட்டேன், உனக்கு ஞாபகம் இல்லையா, உன்னை ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாலே ஏதோ ஒரு இடக்கு நாட்டா மாதிரி ஏதோ பிச்சைக்காரி மாதிரி இருந்தாலே அப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோ கொஞ்சம் தெளிவாகிறான். சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உன்னை தேடினேன், ஆனா நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, இந்த ரூம்ல வந்துட்டு ஒரு பொண்ணு உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா, அதுக்கப்புறம் நான் பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு உன்னை காப்பாத்தினேன், ஆனா நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறிய அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஐயோ, நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி போச்சு, எல்லாம் அந்த இடக்கு நாட்டானால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுன்னு தீக்கிறா. ஹீரோயினை ரெண்டு பேர் தூக்கிட்டு போனானுங்க இல்லையா, அவனுங்க கெதி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவனுங்க ரெண்டு பேரையும் பொழந்து வச்சிடறா. டேய், யாருக்கிட்ட அதுவும் முதுகுல அடிச்சு என்ன மயக்கம் வர வச்சதுனால அப்ப நான் மயங்கிட்டேன், இப்ப எழுந்துருங்கடா, வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மயங்கினவனுங்க கிட்டே இன்னும் சண்டை போட்டுன்னு இருக்கா. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துடுறான். மரியாதையா வாடி என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து போறான். அப்ப ஹீரோயின் அலறா. ஐயோ டே, எனக்கு கொஞ்சம் ஹைட்னாவே பயம்டா, படிக்கட்டுல இறங்குறதுக்குள்ளேயே நான் பதறி போயிடுவேன், தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுறா அப்படின்னு கதறிக்கிட்டே அங்கிருந்து போறா. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ வந்து வேகமா காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். பதிலே சொல்ல மாட்டான். அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், மவளே என்னை வந்து முதல் இப்படி ட்ரீட் பண்ண ஒரே ஆள் நீதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு ரொம்ப பசியா இருக்கும் இல்லையா, அதான் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இவனுக்கு சாப்பாடு வாங்கி தரலான்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். எல்லாம் ஓகே தான், சந்தோஷம் தான், ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சீக்கிரமாவே நான் செத்துருவேன், நான் செத்துட்டேன் அப்படின்னா நீயுமே செத்துருவ, அதனால கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அடியே, உண்மையாவே நீ பொம்பளை தானே அடி, உனக்கு வெக்கமே இல்லையா, கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்ப கூட வந்துட்டு நீ என்ன தொடறதுக்கு தான் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை அசிங்கப்படுத்துறான். பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோவுக்கு வந்து வாயில பிளட் வர ஆரம்பிக்குதா. ஹீரோயினுக்கு ஐயோ, அந்த பூச்சி அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு, அதுக்கு ஒத்துக்காத உடம்புல இருந்தது அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும், இப்ப எப்படி அந்த பூச்சை நான் வெளியில எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இவ பயந்துகிட்டு இருக்கா. வேற வழியே இல்ல, கொஞ்ச நேரத்துக்காவது தாங்குற மாதிரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அடியே விட்ரி, சரியான காம கொடூரியா இருக்கடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி ஒரு தள்ளுறான். இதுக்கு மேல இவகிட்ட பேசி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் இவளை நெத்தி வச்சுட்டு, உனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வா
வா மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்புகிறான். இங்கே ரொம்ப நல்லா இருக்குமா டேஸ்ட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், ஃபேன்சி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் போது போமா உள்ளே போ, எல்லாமே கொடுத்து பலமாக உன்னை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இங்கேயே நிற்கணும், 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு டக்குன்னு இங்கே வந்துடுவேன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே போகிறா. பை போயிட்டு வா, பத்திரமாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வழி அனுப்பி வச்சிடறான். இங்கே போலீஸ்காரங்களும் ரொம்ப பெருந்தன்மையா அவளுக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேள்வியே கேட்குறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு கை ஃபுல்லாக ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணுமோ சொல்லுடா, அதே மாதிரி பொண்ணு இங்கே இருக்கும், நீ கவலையப்படாத, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா மாதிரியும் இருக்கும், நீ யார் வேணும்னு மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு கட்ட பிரம்மச்சாரியாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல. அம்மா தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு பொண்ணெல்லாம் பார்க்காத, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, நான் என்னோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்துடுறேன் போதும் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படிறா உன்னோட அப்போ நம்ம ஃபேமிலியே முடிஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஹீரோவுக்கு மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஐயோ பட்லர் டாக்டருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் வேற யாரும் இல்லை, மெங் தான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ போலீஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கா. அவதான் மாயாஜால ஜிக்கியாச்சே. அதே நேரத்துக்கு பார்த்தா மெங்கும் அதே இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோவை தேடி ஹீரோயின் வந்திருக்கா. இவ தான் டாக்டர் ஆச்சு மெங், அதனால ஹீரோவை பார்க்கறதுக்காக அவளும் அங்க வந்திருக்கா. பார்த்த உடனே 2 பேரும் மாறி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நான் எப்படி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெங் வந்து ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. அப்ப கரெக்டா ஹீரோட பட்லர் அங்க வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே அப்படியே சாந்த சொருவி மாதிரி மாறி நடிக்க ஆரம்பிச்சிடறா மெங். அது ஒண்ணும் இல்லை அங்கிள், கொசு சுத்திக்கிட்டு இருக்கு, அதை தானே அடிக்கிறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, நான் ஒரு மிராக்கிள் டாக்டர் தான், நான் அவனை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது மெங் நீயே ஒரு இடக்கு நாட்டான், உனக்கு மெடிசனை பற்றி என்ன தெரியும், கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே 2 பேரும் கூடியே போயிடுறாங்க. இது என்னடா 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது இப்போதான் இவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அவங்க ஒரு மிராக்கிள் டாக்டரும் அவங்களும் வந்து ஹீரோவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது நல்லது தான், யார் வந்து நம்மளோட பிள்ளைய சரி பண்ணாலும் போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகிடுறான். ஐயோ இவளா இங்கேயே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா, இவளும் டாக்டர் தான்ப்பா, என்னவா இருந்தாலும் சரி நீ டென்ஷன் ஆகாத, அவளை வந்துட்டு பார்க்க விடு உன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவ கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டாளே, இவன் நம்மளை பேக் டச் பண்ணுவாளேன்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் போன உடனே அவனோட ஷர்ட்டை கட்டுறாளா, அவ்வளோதான் காண்டாயிரான். ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். தொடாமல் என்னை பார்த்து உன்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னும் போது அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் என்னோட மெடிசனில் பண்ணலாம், நவரடி மரியாதையா, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெங் சொல்கிறா. மெங் செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிளட் டெஸ்ட் எடுப்போம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் டிசைட் பண்ணுவோம். ஹீரோ சடனா வந்துட்டு பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயின் உடனே என்ன பண்றானா, இப்போ அர்ஜென்ட்டா அவனுக்கு மருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளே மெங் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கையில இருக்க மாத்திரையை பூடிங்க ஜன்னல் வழியா தூக்கி வெளியில போட்டுடுறா. ஐயோ அது ஒண்ணுதான் என்கிட்ட இருந்தது, அதுவும் போச்சு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பதட்டமாயிடுறா. ஆனாலும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவகிட்ட இன்னொரு புழு இருக்கு இல்லையா, அந்த புழுவை எடுத்து ஹீரோட வாயிலேயே போட்டு மூடிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோக்கு வந்து பாடியில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. நீங்க எல்லாரும் வெளியில போங்க, ஹீரோயின் மட்டும் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட மெங்க்கு அவ்வளவுதான் செம டென்ஷன் ஆகுது. எல்லாரும் வெளில போயிடுறாங்க. வெளில போன உடனே ஹீரோ வந்து எழுந்துக்கிறான் பெட்டை விட்டு. நீ எனக்கு என்ன தந்த, நீ என்னை என்ன பண்ண, எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு, மரியாதையா உண்மையை சொல்லு, நீ என்னை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சது, எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை பேசு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்துட்டு உன் கூட தூங்கணும் அப்படின்னு சொல்றா. நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சு பார்த்துட்ட, இதுக்கு மேலேயும் வந்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அப்ப சத்தியமா வந்துட்டு நீ என் கூட தூங்குவியா, அதுக்கு மட்டும் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா அவ்வளவுதானே, சரி நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இது கரெக்டா அவங்க அம்மா வந்து கேட்டுடுறாங்க, பார்க்கவும் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. எப்படியோ ஒண்ணு பையனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆள் கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆன்ட்டி உங்க பையன் என் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வாயை போத்துறான். அடியே தயவு செஞ்சு சுப்பா இருடி, உனக்கு கொஞ்சம் கூட மான மரியாதையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான்.
ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பார், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்ன என் பையன் கூட தூங்கணும் அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு, நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, டெய்லி நீ நைட் அவன் கூடயே தூங்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. மறுநாளே கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங். என்னன்னா ஹீரோ அவன் வந்துட்டு ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்கான். அப்ப ஹீரோவோட கசினை நமக்கு காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து ஷான். இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எப்படியாவது ஹீரோ கிட்ட இருக்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து இவன் புடுங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஹீரோ வந்து இதுல சைன் பண்ண அதுல சைன் பண்ண அப்படின்னு சொல்லி ஏக்கச்சக்கமா வந்து இவன் ஹீரோவை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயம் எல்லாமே ஹீரோவுக்குமே தெரியும். ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஷான் வெளியில போகும்போது ஹீரோயினை இடிச்சிட்டு போறான். ஹீரோயினுக்கு அவனை பார்க்கும் போது அவன்கிட்ட ஒரு நல்ல எனர்ஜி இல்லை, யார் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துடுது. ஏன்னா ஹீரோயின் கிட்ட அந்த 2 பூச்சியுமே இப்ப இல்லை இல்லையா, அதனால அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த 2 பூச்சும் அவளுக்கு கிடைக்கல அப்படின்னா 3 மாசத்துலயே ஹீரோயின் மொத்தமா செத்து போயிடுவா. ஹீரோட அம்மா வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட, டே இதோடா உனக்கு பொண்டாட்டிய நானே வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பாட்டி ஆகிறது மட்டும்தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ, ஆடி பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே அப்படின்னு பயப்படுறான். இதுல யூஎஸ்ல இருக்க உங்க அப்பா வேற போன் பண்ணாரு, நான் உடனே கிளம்புறேன், நான் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அங்கதான் இருக்க போறேன், நீங்க 2 பேரும் ஜாலியா இங்க தனியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஹீரோயின் வேற ஹீரோவை விடாம, மாமா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சிடறா. ஐயோ சத்தியமா என்னால உன்னை சமாளிக்க முடியாதுரி, அந்த அளவுக்கு பவர் எல்லாம் என்கிட்ட இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சிரான். அதெல்லாம் முடியாது, அதுதான் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கண்டிப்பா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. முடியவே முடியாது, அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டிவோர்ஸ் தானே, கண்டிப்பா நான் கொடுத்துட்றேன், ஆனா உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட தான் தூங்கணும், அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்துட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றா. இதை பாரு, எனக்கு ஏழை பணக்கார யாரு என்ன எதை பத்தியும் கவலை கிடையாது, ஆனா எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸே இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நம்ம 2 பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஃபீலிங்ஸே இல்லை, அப்ப எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா ஃபீலிங்ஸ் எங்க கிடைக்கும்னு சொல்லு, அதை நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ இந்த மாதிரி ஒரு தத்தி மாடு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ள ஹீரோ. நீயே இங்க தனியா பத்திரமா இருந்துக்கோ, நான் வந்துட்டு இன்னைக்கு நைட் ஆபீஸ்லயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்து, அத்தான் டீ சாப்பிடுங்க அத்தான் அப்படின்னு சொல்லி டீ கப்போட போய் நிக்கிறா. இல்லையே இது கொஞ்சமும் சரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிடுது. இதுல என்னத்தடி கலக்குன அப்படின்னு கேட்கும் போது, நான் என்னத்தை கலக்குனேன், எப்ப பாரு நீங்க என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, இது கொஞ்சமும் சரியில்லை, நான் ஒண்ணும் கலக்கல அப்படின்னு சொல்றா. அப்பனா ஒண்ணுமே இதுல நீ கலக்கல, நீ இதை கூடிய என் கண்ணை எதிர்க்க அப்படின்னு சொல்றான். இவளும் என்ன பண்றான்னா, பைத்தியக்காரத்தனமா இப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ண அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு புடுங்கி எடுத்து குடிச்சு விடுறா. இப்ப போதுமா, இப்பயாவது என்ன நம்புவியா, பாரு நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே ஞாபகம் வருது, ஐயோ அதுல மாத்திரை நம்ம கலக்கணும்னு அவசரப்பட்டு குடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளோட ட்ரெஸ் பாக்கெட்ல வச்சிருந்த பாட்டில கண்டுபிடிச்சிடறான். இந்த மெடிசனை தானே நீ இதுல கலக்குன, நல்லாவே எனக்கு தெரியும், இப்போ ஒண்ணும் இல்ல, அந்த டீ கப்ல கொஞ்சம் டீ இருக்கு, அதையும் இதையும் நான் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோ, நீ தான் என்ன கொல்ல பார்த்த அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஜெயில இருக்க வேண்டியதுதான் காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்றான். ஐயோ நான் வந்துட்டு கொல்றதுக்கெல்லாம் பார்க்கல, உங்க கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தூக்க மாத்திரை தான் கலந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறா. அப்ப பட்லர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சார் ஏதோ வித்தியாசமா ஒருத்தன் குடுகுடுப்புக்கார மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறான், அவன் யாரு என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றான். இப்போதான் புது கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனை வந்து நம்ம மந்திரவாதின்னு வச்சுப்போம். இவனுக்கு வந்து என்ன பவர் அப்படின்னு பார்த்தா, பாம்போட பவர். பாம்புங்க எல்லாத்தையும் இவன் வசியம் பண்ண முடியும். அந்த பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மனுஷங்களை அவனோட கண்ட்ரோல்லையும் வைக்க முடியும், அவனுக்கு தேவையானதையும் சாதிச்சுக்க முடியும். இவன் எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட கசின் இருக்கான் இல்லையா, அவனோட ஏற்பாடு தான், எப்படியாவது ஹீரோவை கொன்னுடணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளான். அப்ப கசின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவரும் வந்து ஒரு மிராக்கிள் டாக்டர் தான், இவர்கிட்ட வந்துட்டு நீ உன்னோட வியாதியை பத்தி சொன்ன அப்படின்னா இவரே உனக்கு கியூர் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இவனை வெளில கூட்டணும், நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். நீ என்ன மட்டும் அசிங்கப்படுத்தல, என்னோட பாம்பு வம்சத்தையே அசிங்கப்படுத்திட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டுறான். ஒரு பாம்பு பறந்து வருது. ஆனா ஹீரோயின் அதை வந்து டக்குன்னு பொறிச்சிடுறா. ஹீரோயின் ராக்குடு, மந்திரவாதி ஷாக்குடுன்னு ஆன மாதிரி அவன் ஐயோ இது
பயங்கர பவர்ஃபுல்லான பாம்பாச்சு, அதை எப்படி இவ வந்து கையில பிடிச்சா, கண்டிப்பா சாதா மனுஷனால இதை கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேல இப்ப இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க வெளியில. அப்புறம் பார்த்தாதான் ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோயின் கையில வந்து அந்த பாம்பு கடிச்சிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஆனா இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, கண்டிப்பா இது சாதா பாம்பு கிடையாது, இவன் வந்து ஏதோ ஒரு மோட்டிவ்ல தான் இங்க உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ உண்மையாவே என்னை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சினா என் கூட தூங்கு அப்படின்னு சொல்றா. அடி பாவி, நீ திருந்தவே மாட்டியாடி, நீ உயிருக்கே போராடுற நேரம் கூட நீ இதை பத்தி தான் பேசுவியா, போடி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு அந்த 2 பூச்சியுமே தேவைப்படுது. ஆனா ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணாம அந்த பூச்சிகளை எடுக்கவே முடியாது. அதனால இவ ஐயோ நம்ம செத்துதான் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி இவளுமே பயந்துகிட்டு தான் இருக்கா. அதே நேரத்துக்கு இங்க மந்திரவாதியும் கசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, உன்னை கூட்டிட்டு போனா நீ இத்தை பண்ணிடுவ அத்தை பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புளிப்பு காட்டின, ஆனா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதியை அவன் மொக்க பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாரு, இப்ப இல்ல எப்பவுமே ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பொண்ணு ஹீரோ கூட இருக்கும் போது, அதனால அந்த பொண்ணை எப்படியாவது ஹீரோ விட்டு விலைக்கு வைக்கணும், அதுக்கு என்ன வழி பண்றது அப்படின்றத பாரு அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் அந்த இடத்துக்கு மெங்மெங் வந்து சேர்றா. வந்த உடனே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்றா. நேரா ஹீரோவையும் ஹீரோயினும் வீட்டுக்கே வந்துடுறா பாக்குறதுக்காக. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்துட்டு நானே நேர்ல போயிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்தேன் உனக்காக அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுக்குறா. அந்த பிரேஸ்லெட் என்ன அப்படின்னு பார்த்தா 2 பாம்பை வந்துட்டு பிரேஸ்லெட்டா மாத்தி அவன் கொடுத்து விட்டுருக்கான். அதை தான் ஹீரோயினுக்கு எடுத்துட்டு வந்து இவ தரா. அதை கொடுக்கும் போது மந்திரவாதி என்ன பண்றான்னா, மெங்மெங்கியும் வந்துட்டு அவன் பக்கம் வந்து வசியம் பண்ணி வச்சுக்கிறான். இனிமே நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கண்மூடித்தனமா செய்வ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, ஹீரோயின் சுத்தமா மதிக்க மாட்டா, திரும்பி கூட பார்க்க மாட்டா. இவ வந்துட்டு வாங்கவே மாட்டா போல இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நீயே வந்துட்டு உன் பொண்டாட்டி கூட ஒன்னா இருக்கும் போது இந்த பிரேஸ்லெட்டை உன் கையால போட்டு விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அதை போட மாட்டா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால இவன் எடுத்துட்டு போய் அதை பட்லர் கிட்ட கொடுத்துட்றான், இதை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஹீரோயின் வேற ரொம்ப நேரமா இரும்பிக்கிட்டே இருக்காளா. நேரா வந்து பட்லர் என்ன பண்றானா, இது வந்துட்டு இரும்பல் மருந்து தான், இதை குடிங்க சரியா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கொடுத்த பிரேஸ்லெட்டை வந்து இவன் கையில போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் இது கவனிக்காம அவ அதையும் வாங்கி குடிச்சிட்டு போயிடுறா. இவன் வில்லத்தனமா பாத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு இந்த மந்திரவாதி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, மெங்மெங்க வந்து தனியா ரூம்க்கு வர வச்சுட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அவ வந்து வசதி ஆனதுனால அவ அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த டைமுக்கு கசின் உள்ள வந்துடுறான். முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுவா அப்படின்னு சொல்லிட்டு மெங்மெங்க அவன் கூட்டிட்டு போயிடுறான். இந்த மந்திரவாதிக்கு அட பாவி, கடைசி நேரத்துல வந்துட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டு போயிட்டியடா அப்படின்னு வயிற்றுச்சல் ஆகுது. ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த மருந்தை குடிச்சா இல்லையா, அவளுக்கு ஸ்கின் பூரா அலர்ஜி ஆயிடுச்சு. அதனால அவ வந்துட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவும் கசினும் நின்றுட்டு அந்த இடத்துலயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது என்னத்துக்கு இவங்க வந்துட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வரும்போதே வந்து கசின் கிட்ட சண்டைக்கு போயிடுறா. ஹீரோ தயவு செஞ்சு சும்மா இரு, எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னும் போது அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு நான் சொன்னேன், நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் என்ன பண்றது, அதனாலதான் நான் வந்துட்டு டாக்டர் கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். அப்ப மெங்மெங்கும் அதே இடத்துக்கு வராளா. அவ வந்த உடனே வேற, ஆமா எனக்கு தெரியாதா நீ என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா வந்துட்டு ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால இப்ப வந்துட்டு இவனை இந்த டாக்டரை கரெக்ட் பண்றதுக்கு தானே இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேசுறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு ஆகுது. இருந்தாலும் எதுவும் போய் செம்ம சைலண்டா இருக்கா. காண்டான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தரன்னு ஹீரோயினை வந்துட்டு தனியா கூட்டிட்டு வந்துடுறான். அடியே, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ன உடனே நீ வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பியா, உனக்கு வேகமா இல்லையா, இப்ப என்ன பண்ணணும், நான் வந்துட்டு உன் கூட இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்பதான் ஹீரோயின், அடே உண்மையாவே வந்துட்டு எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சுடா அந்த இருமல் மருந்து குடிச்சு, அதனாலதான் நான் வந்து டாக்டரை பாக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி கழுத்துல இருக்க அலர்ஜி எல்லாம் காட்டுறா. அப்ப உண்மையாவே நீ அதுக்குதான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப கசின் அந்த இடத்துக்கு வரான். என்ன நீ இங்கேயே நின்று கதை பேசிக்கிட்டே இருக்க போறியா உன் பொண்டாட்டி கிட்ட, என்னதான் புது பொண்டாட்டியா இருந்தாலும் இவ்வளவு நாளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சீக்கிரமா மீட்டிங்க்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறான். அப்பவும் இவன் என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட வளைஞ்சுக்கிட்டே தான் போறான். அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த பட்லர் இருக்காரு இல்லையா, அவர் அங்க வந்து நிக்கிறாரு. ஹீரோயின், நீங்க எதுக்கு அங்கிள் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இவரோட கையில இருந்து ஒரு பாம்பு போய் நேரா ஹீரோயினை கொத்திடுது. அதுக்கப்புறம் 2 பேருமே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறமா தான் பார்த்தா தெரியுது, இந்த
மந்திரவாதி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன தனியா கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இது பார், உன்னோட எனர்ஜி எனக்கு தேவை, அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு இந்த பூச்சிங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. அப்ப இது எல்லாமே இவனோட பிளான் தானா, இவன் தான் நம்மளை கடத்திட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அடே கிழவா, நீ என்ன வந்துட்டு பண்ணாலுமே சரி, உண்மையாவே அது ரெண்டுமே என்கிட்ட இல்ல, இருந்திருந்தா இந்நேரம் கொடுத்துட்டு நான் போயிருப்பேன், ஆனால் என்கிட்ட இல்லை, உன்னால் தேடினாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும் போது இவனுக்கு செமையா ஆத்திரம் வந்து பொலிர்னு ஹீரோயினை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கூட சேர்ந்து வந்து இவன் புள்ள பெற்றுக்கிட்டான் அப்படின்னா இவங்க 2 பேரோட பவரும் சேர்ந்தாப்புல வந்து குழந்தை பிறக்கும் இல்லையா, இவன் அதுக்காக ஆசைப்படுறான். ஆனால் கடைசியில் கரெக்டாக மறுபடியும் அதே நேரத்துக்கு கசின் அந்த இடத்துக்கு வந்துடுறான்ட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இவளை கொண்டு வந்து இங்கே கட்டி போட்டு வச்சு இன்னைக்கு நைட்டு நான் ஜாலியாக இருக்க போய் இவ கூட அப்படின்னு சொல்லிட்டு, வாடா ராமு சோமு இவளை கைட்டி கொண்டு வந்து என்னோட பெட்ரூம்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், இந்த வாட்டியும் மந்திரவாதிக்கு ஐயோ இவனே வந்து இவளையும் கூட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி கடுப்பா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் அங்க கைட்டி கூட்டிட்டு வந்ததுனால ஹீரோயினுக்கு அந்த மந்திர கட்டுல இருந்து ரிலீஸ் ஆயிடுறா. மரியாதையே இங்க இருந்து நவுந்து போயிடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னும் போது, செல்லக்குட்டி நீ இன்னைக்கு வந்துட்டு என் கூட தான் இருக்க போற, அதனால என்னை எதிர்த்து பேசாத, நீ பேசினீனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, நான் ரொம்ப ரூடான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து காட்டுறான். அடுத்தவங்களை அடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இன்னைக்கு நைட்டு பூரா நீ என்கிட்ட இதால அடி வாங்க போற அப்படின்னும் போது ஹீரோயின் அப்பவும் சொல்றா, இது பாரு உன் நல்லதுக்கு நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன், இப்ப கூட ரூமை விட்டு வெளில போயிடு அப்படின்னும் போது, அப்படியா அதையும் தான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு கசின் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் காண்டா தான் அட்டென்ட் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஐயோ தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அண்ணா, அண்ணா தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். டே எங்கடா இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னும் போது, இந்த ரூம் நம்பருக்கு வா, என்னை காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை இழுத்து எங்கடா போற, வாடா, இதால அடிச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, வா வா அதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு இவனை பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. தங்கச்சி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, உண்மையாவே நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிடு, ரொம்ப வலிக்குது அதுல அடிச்சா அப்படின்னும் போது, அப்ப அடுத்தவங்களுக்கு வலிக்கும் போது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்ன, அப்போ உனக்கு வலிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அதனால நீ அடி வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு அடிச்சுன்னு இருக்கா. ஆனா டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு ஹீரோயினை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு அந்த சாட்டையை இவன் எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் என்னடி பண்ணுவ, இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு, என்ன நீ எத்தனை அடி அடிச்சியோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு நான் 10 மடங்கு உனக்கு திருப்பி தரப்போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பயும் ஹீரோயின் பொறுமையா சொல்றா, இது பாரு உன் நல்லதுக்கு சொல்றேன், நீ ஏன் அந்த சட்டையை கீழே போட்டுரு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியவே முடியாது, என் காலில் விழுந்து கெஞ்சு கதறு அப்படின்னு இவன் டைலாகா பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவும் செக்ரட்டரியும் வந்து இவனை காப்பாத்தணுன்றதுக்காக ரூம்குள்ள வராங்க. இங்க வந்து பார்த்தா அவன் என்ன பண்றான்னா, பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு டவுசரோடு நின்றுக்கிட்டு அவனை சாட்டையில அடிச்சு பைத்தியமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே எல்லாரும் குழம்பி போயிடுறாங்க, இங்க என்னடா நடக்குதுன்னு. மரியாதையா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இவன் என்னன்னு பாரு, இவனுக்கு என்னதான் ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா பேசாம இவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியை விட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். செக்ரட்டரிக்கு இதை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு, கண்கொள்ளா காய்ச்சா இருக்கு, ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா, அந்த டைமுக்கு மெங்மெங் வந்து நடு ரோட்ல ஓடி வரா. தயவு செஞ்சு கார் கதவை தோற, என்னை கொலை பண்றதுக்கு வராங்க அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னதான் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், நான் வந்து மறுபடியும் அவன் கூட லிவின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான், இல்லைன்னா என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான், தயவு செஞ்சு அவனை போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் உன் வீட்டில் நான் இருந்துக்கிறேன், அவனுக்கு உன்னோட வீடு தான் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணுறா. ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியுது இவன் வந்துட்டு பயங்கரமாக உருட்டுன்னு உருட்டுறான்னு. ஆனாலும் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கே ஆச்சரியம், அடியே என்னடி நீ பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி. ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறான், ஏய் அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையா, நல்லாவே தெரியுது அவள் பொய் சொல்கிறான்னு எனக்கே.
உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா எனக்கு தெரியுதுதான், ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, நம்மளோட எதிரியை வந்துட்டு பக்கத்துலயே வச்சுக்கணும், தொலைவுல வச்சுக்கிட்டா அவங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு நமக்கு தெரியாமே போயிடும் இல்லையா, அதனாலதான் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு என்ன அப்படின்னா, அவ தானே அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தா, அவளுக்கு எப்படி அது கிடைச்சது, இந்த கிழமை யாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோட அம்மா வந்து கொரியர் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு செக்ஸியான ஒரு நைட் ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. இதை நீ வந்துட்டு போட்டுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுவும் இவளுக்கு படிக்க தெரியாது இல்லையா, அதை கூட வந்து பட்லர் தான் படிச்சு சொல்றாரு. இதை பார்த்த உடனே மெங்மெங் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறா. வேக வேகமாக வந்து அந்த பேப்பரை பிடுங்கி அதை சுக்கா கிழிச்சு போட்டுறா. விடவே மாட்டேன், சான்ஸே இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடக்க விட மாட்டேன், நீ கேவலமானவ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவனை மயக்கிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸையும் வந்து பிக்கிறதுக்கு பார்க்குறா. ஹீரோயின் அவ்வளோதான், அவளோட பொறுமையை இழந்து கழுத்தை ஒரு பொடி பிடிச்சிடறா. இதுக்கு மேலேயும் எதனா பேசின மவளே அவ்வளோதான், முறிஞ்சு போட்டுருவேன் கழுத்தை அப்படின்னு ஒரு மிரட்டின உடனே அங்கேருந்து அவள் போயிடுறா. அடே மந்திரவாதி, சீக்கிரமா வாடா, இப்பவே நான் உன்னை பார்க்கணும், இவ வந்துட்டு இதுக்கு மேல உயிரோடு இருக்கவே கூடாது, இவளை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி மந்திரவாதிக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. அவனை பார்க்கறதுக்கு போனா அவன் வந்து மெங்மெங் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து அவளை நான் கொல்றதுக்கு உனக்கு என்ன ஐடியாவோ அதை கொடுப்பேன், என்ன வந்து ஹெல்ப் பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன், உனக்கு அவனோட பணம் தானே தேவை, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றான் இவகிட்ட. ஃபர்ஸ்ட் நீ வழிய சொல்லுடா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறான். இந்த பிரேஸ்லெட்டை மட்டும் எப்படியாவது அவளோட கையில போட்டுட்ட அப்படின்னா அவளோட மொத்த ரத்தத்தையும் இது உறிஞ்சிரும், அதுக்கப்புறம் அவ செத்துருவா, இந்த பிரேஸ்லெட் எனக்கு தேவை, அவளோட ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு இதை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா எப்படி நான் அவ கையில இதை போடுறது அப்படின்னு யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு இவன் சடனா என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா இவன் பாம்பை விட்டு இவளோட கழுத்துல கடிக்க விட்டுறான். ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது ஹீரோயின் வந்துட்டு போஸ் கொடுத்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. அடியே நீ என்னடி பிளான்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இதோடய நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுப்போம். நாளைக்கு சீக்கிரமே வந்துட்டு இதோட ஃபைனல் பார்ட்டையும் நான் போட்டுருவேன். ஸோ மறக்காம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சும்மா ஜாலியாக ஃபேண்டசி ட்ராமாவும் ஒன்று பார்த்த மாதிரி இருந்தது இல்லையா, அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.